அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லோரும் மார்னிங் ஸ்வீட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே கருப்பட்டி வெட்டலாப்பம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் தொழுவு போயிட்டு வந்து நானும் என் ஈதியை கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் காலையில் உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் ஊர்லலாம் காலையில் லாஸ்ட்டாகவே 2-3 இருக்கும். இங்கே ஒன்றே தான். சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் என்ன களத்தில் இறங்கியாச்சு. பிரியாணி போடுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெருநாள் பிரியாணி இல்லாமல் எப்படி? அம்மா வீட்டில் இந்த பெருநாள் தொழுதுட்டு வந்த உடனே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நைட்டியை போட்டு படுக்கிற சுகம் இருக்குதே. அதெல்லாம் நினச்சாலும் வராது. பிரியாணி போட்டுட்டு அப்படியே லோஹர் தொழுதுட்டு மதியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். மட்டன் பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இந்த மற்ற நாள் கூட ஐஸ்கிரீம் பிரியாணி சாப்பிட்டுட்டு பெருசாக சாப்பிட மாட்டோம். இந்த ஃபங்க்ஷன் டைம் பெருநாள் டைம்லாம் கம்பல்சரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு கரெக்டு தானே? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு பெருநாள்னா பிரியாணி எப்படி கம்பல்சரியோ அதே மாதிரி எங்கள் ஊர் பீச்சுக்கு போகிறதுமே கம்பல்சரி தான். அங்கே தான் பல வருஷம் பார்க்காத சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நாங்களுமே அப்படி கொஞ்சம் டைம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். டாடா பாய்.